திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை வேர்க்கடலை சாப்பிட்டது ரசித்த பக்தர்கள். தமிழ் கடவுளான முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 26 வயதான தெய்வானை என்ற பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த யானை கோவில் திருவிழா நாட்களில் முக்கிய பங்கு வகிக்கும். மேலும் தேரோட்ட நிகழ்வுகளில் அலங்கரிக்கப்பட்டு தேருக்கு முன்பாக செல்லும். மற்ற நாட்களில் கோவில் முன்பு நின்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும். இந்த நிலையில் கோவில் முன்பு நின்று தெய்வானை யானை பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது உள்ளூர் பக்தர் ஒருவர் தெய்வானை யானைக்காக வேர்க்கடலை வாங்கி வந்தார். அந்த வேர்க்கடலை பாக்கெட்டை யானை பாகனிடம் கொடுத்து யானைக்கு கொடுக்க கூறினார். வேர்க்கடலை பார்த்து உற்சாகமடைந்த யானை தனது தும்பிக்கையை தூக்கி வாயை திறந்தது. யானை பாகன் பாக்கெட்டில் இருந்த வேர்க்கடலில் முழுவதையும் யானை வாயில் கொடுத்தார். வேர்க்கடலையை சுவைத்து யானை மகிழ்ந்தது. அப்பொழுது மற்றொரு பாக்கெட் வேர்க்கடலையும் அந்த பக்தர் கொடுத்தார். அதனையும் சுவைத்த யானையிடம் கடலை நன்றாக இருக்கிறதா என்று பாகன் கேட்க நன்றாக இருக்கின்றது என்று தலையாட்டியது. இன்னும் வேண்டுமா என்று கேட்டதற்கு வேண்டும் என்பது போல் தலையை ஆட்டியது. இதனை அங்கு நின்ற பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். மறுபடியும் ஒரு பாக்கெட் வேர்க்கடலை கொடுக்க அதையும் வாங்கி வாயில் போட்டு அசை போட்டது. நீண்ட நேரம் கேமராவை கொண்டு தன்னை வீடியோ எடுத்து கொண்டிருப்பதை பார்த்த தெய்வானை யானை தனது தும்பிக்கையை சுற்றியபடி ஆட்டி மகிழ்ந்தது. தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு ஆசியும் வழங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.